வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோவும் அந்த டிராகனும் சேர்ந்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து பீஸ் ஆக்கியிருப்பாங்க. அந்த பீஸ் எல்லாமே அந்த குளத்துக்குள்ளேயும் விழுந்திருக்கும். இப்போ தான் அந்த பாஸ் மான்ஸ்டரை பற்றி நமக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாஸ் மான்ஸ்டரும் வந்து ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக தான் இருந்தால் 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க ஊரே வந்து ஒரு கொரோனா மாதிரி ஒரு வியாதியால் வந்து இறந்து போச்சு. அப்போ தான் அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படியாவது உதவணுமேனு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறப்ப கடைசியாக அந்த பொண்ணு வந்து ஒரு டார்க் விச் மாதிரி மாறிடுவான். அப்போ மாறியும் அவள் வந்து ஒரு கெட்டவளாக இல்லாமல் வந்து அவள் அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட இறந்து போனவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ தான் அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அவளை பிடிச்சி அவள் கையில் சங்கிலியை மாட்டி அந்த குளத்துலேயே வந்து தூக்கி விசிறிட்டாங்க. அவளும் வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி குளத்துக்குள்ளேயே கதறிட்டு இருந்திருப்பாள். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பிளாக் ட்ராகனை வந்துட்டு நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த குளத்தை பார்க்கும்போது அந்த குளத்துல ஏதோ அசையறது தெரியும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், இன்னும் அந்த போர்ட்டல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குளத்துக்குள்ளே வந்து அந்த மான்ஸ்டரும் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வரும்போது அந்த தண்ணி மொத்தமுமே வந்து வெளியே அப்படி பீச்சி அடிக்கிறப்ப உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த டிராகன் எங்கேருந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த மான்ஸ்டரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த மான்ஸ்டர் வந்து உங்களை கொன்னாதாண்டா இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த குளத்தையே வந்து அதோட பாடியாக மாற்றிருக்கும். பாடியாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டரோட பவர் எல்லாமே வந்து டபுள் மடங்கு ஆயிரும். அப்போ தான் அந்த அசாசின் சொல்லுவாள், எப்படி இந்த பாஸ் மான்ஸ்டர் வந்து நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ தான் வந்து அந்த பாஸ் மான்ஸ்டரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது எந்தளவுக்கு அட்டாக் பண்ணாலும் வந்து நம்ம ஹீரோ கூட அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடும். ஆனால் அந்த அசாசினை வந்து அந்த டிராகனால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவள் வந்து அந்த சைடு தூரமாக இருப்பாள். அப்போ தான் அந்த அசாசினும் அதுலேருந்து தப்பிக்க பார்ப்பான். ஆனால் அவளால் முடியாது. அந்த வாட்ரு வந்து அசாசினை வந்து அப்படியே ஒரு கூண்டில் போட்ட மாதிரி பிடிச்சி வச்சிடும். அப்போ தான் அந்த அசாசினும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் வந்து அவளால் தப்பிக்க முடியாது. அப்போ தான் அந்த யங்மேஜ் பொண்ணு வந்து சொல்லுவாள், என்னால் இப்போ உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் மட்டும் உங்களை இங்கே கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் அந்த பாஸ் மான்ஸ்டரும் வந்து அவங்களை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னால் வேணும்னா உங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடய பெட் ட்ராகனால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த ட்ராகன் வந்து அந்த அட்டாக்கை வந்து ஃபுல்லாக நல்லிஃபை பண்ணிடும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், பிளாக் ட்ராகன் நீ இதை பார்த்துக்க அப்படின்மா. ட்ராகன் பார்த்துக்குமா, என்ன தான் வந்து அது ட்ராகனாக இருந்தாலும் லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மான்ஸ்டரை வந்து ட்ராகனால் எதிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அசசன் கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், ட்ராகன்ஸோட பவர்ன்றதும் மனுஷங்களும் மான்ஸ்டரோட பவர்ன்றதும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஆடுது. ட்ராகனோட லெவல் வேணுமா கம்மியாக்கலாம், ஆனால் அதோட பவர் வந்து மாறாது அப்படின்மா. அப்போ தான் அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வரும். அப்போ தான் நம்ம ட்ராகன் வந்து அதோட ஃபஸ்ட்டு ஸ்கில்லையே யூஸ் பண்ணும். லாவா பிளேஸை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ சொன்ன வந்து அந்த ட்ராகன் வந்து வாயிலேருந்து ஃபுல் பவரோடு வந்து அந்த நெருப்பை கக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த இடத்துல இந்த தண்ணி மொத்தமுமே ஆவியாயிரும். தண்ணி ஆவியானதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்கலாம், இது ரொம்ப வந்து ஹீட்டானதாக இருக்குது, லாவாவை விட ஹீட்டானதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த மான்ஸ்டர் தூளாக போயிடும். அந்த மான்ஸ்டரோட பாடி இருந்ததுக்கே இடம் தெரியாமல் இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பாஸ் மான்ஸ்டர் இறந்ததுக்கப்புறம் போர்ட்டலும் வந்து உருவாகும். அதோட அந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் செஸ்ட்டும் உருவாகும். நம்ம பிளாக் ட்ராகன் வந்து இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், வெல் டன் பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாள். இதை சொல்லி முடிச்ச உடனே அந்த இடத்துல இருந்தவங்கலாம் வந்து ஒரு பிளாக் ட்ராகனோட பவர் வந்து இவ்வளோ இருக்குமா, இதனால தான் ட்ராகன்ஸை வந்து ஒரு காட் லெவல் ஸ்பீசியஸ் தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பாடா எப்படியோ போர்ட்டல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் எந்திரிக்கிறது வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சிருக்கிறப்ப நம்ம பிளாக் ட்ராகன் வந்து அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வந்து மேலே பறந்து போகும். அப்போ தான் அந்த வாரியர் பார்ப்பான், பிளாக் ட்ராகன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ட்ராகன் அதோட பிளேஸை வந்து பயன்படுத்தி அங்கேருந்து எல்லாத்தையும் வந்து அழிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே சொல்லுவான், இப்போ தான் எனக்கு புரியுது ட்ராகன்ஸ் வந்து என் காட் லெவல் ஸ்பீசியஸ்னு. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஜாம்பிஸோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் அந்த பிளாக் ட்ராகன் அசால்ட்டாக வந்து அது எல்லாத்தையுமே வந்து கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த பிளாக் ட்ராகனுக்கு வந்து அதெல்லாம் வெறும் ஒரு விளையாட்டு பொம்மை தான் அப்படின்னு சொல்லுவான். சரி, அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாங்க நம்ம போய் அந்த ட்ரெஷர் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நான் இந்த ட்ரெஷர் செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். கேட்டோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மேஜு சொல்லுவான். நம்ம ஹீரோ போய் அதை ஓப்பன் பண்ணுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரெஷர் செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுவான். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாஃபும் ஒரு கோட்டு மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே ஹோலி லைட்டை சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் அதோட ஒரு பிரேஸ்லெட்டும் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அது கூட வந்து அந்த இடத்துல இருக்கிறது ஒரு கிளாஸ் சேஞ்ச் ஸ்க்ரோல் தான் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதை ஃபஸ்ட்டாக எடுத்துப்பான். ஓகே கைஸ், இந்த கிளாஸ் சேஞ்ச் ஸ்க்ரோல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இந்த கிளாஸ் சேஞ்ச் ஸ்க்ரோல் வந்து யாருக்கு யூஸ் ஆக போகுதுன்றதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.